இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை பிரவேசிக்கும்படி அனுக்கிரகம் செய்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிற நமக்கு புதிய வாக்குத்தத்தத்தோடு கூட புதிய ஆசீர்வாதங்களையும் நம்முடைய தேவன் அருள் செய்ய அவர் மாறாதவராக இருக்கிறார். முதலாவதாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம் தேவாதி தேவனுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மண்டையில நாங்கள் வருகிறோம். இப்போதும் இந்த புதிய மாதத்தை காணும்படியாக எங்கள் ஜீவனை அருமையாக எண்ணி கர்த்தர் எங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி தந்தமைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கரை எங்கள் மேலே இருந்து எங்களை நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த புதிய மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த கொரோனா ஊரடங்கு நாட்களிலே ஆண்டவரே பல விதங்களிலே ஆண்டவர் முடக்குதல் இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான ஆசீர்வாத நன்மைகளை எங்கள் தேவன் தருவதற்கு வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறவைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களை வழிநடத்தி வரணும். அதுக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடும். ஆண்டவரே, விசேஷமாக சரீரத்தில் காணப்படுகிற பலவீனத்தோடு காணப்படுகிற யாராக இருந்தாலும், ஆண்டவரே, துக்கத்தோடு துயரத்தோடு காணப்படுகிற யாராக இருந்தாலும் தேவனுடைய வல்லமையின் கரம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த பிரசனம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கட்டும். ஆண்டவரே, விடுதலின் நாயகர் விடுதலை கட்டிடும்படிக்கு ஜெபிக்கிறோம். எல்லா சாபக்கேடுகளும் மறைவதாக, எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நீங்கி போவதாக. விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும். நன்மையான காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் தாமே அருள் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் தொடர்ந்து எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நேரப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு புதிய வாக்கு தத்த வார்த்தையை தந்திருக்கிறார். அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 நாளாகமம் புத்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனத்தினுடைய கடைசி வரியிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை அங்கே இருக்கிறது. தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் செய்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். இந்த செய்தி கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, ஆண்டவராகிய தேவன் ஒரு வாக்கு நமக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு முன்னே புறப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை இஸ்ரவேல் ராஜ்யத்துடைய 2வது ராஜாவாக இருந்த தாவீது அரசரை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை அவர் சொல்வதற்கு காரணம், சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். இந்த செய்தி அண்டை தேசத்தில் இருக்கிற பெலிஸ்தருக்கு கேள்விப்பட்ட போது அவர்கள் இந்த தாவீதுக்கு எதிராக போர் செய்யும்படி, யுத்தம் பண்ணும்படியாக அவர்கள் புறப்பட்டார்கள். அப்படி புறப்பட்டு ரெப்பாயும் என்றதான பள்ளத்தாக்கிலே வந்து அவர்கள் சேர்ந்தார்கள். இதை அறிந்ததான தாவீதும் அவரும் கடந்து அங்கே யுத்தத்திற்காக போகும் முன்பதாக
ஆண்டவருடைய சமூகத்துல அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, பெலிஸ்தேர்கள் எங்களுக்கு விரோதமாக அவர்கள் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது அவர்களை எதிர்த்து போரிடுவதற்கு நாங்கள் போகலாமா வேண்டாமா என்று சொல்லி தேவ சமூகத்திலே அவர் வேண்டுதல் செய்கிறார். இந்த இடத்துல இந்த வேத பகுதியிலே நாம் சற்று தியானிப்பமையானால், தாவீதுடைய வசத்திலே நாம் பார்ப்போமானால் 3 லட்சத்துக்கும் அதிகமான சேனை வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களிலே சிலர் மிகவும் வீரம் தீரம் நிறைந்தவர்கள், நல்ல பராக்கிரமசாலிகள். அநேக அவருடைய வாழ்க்கையில பல முக்கியமான காரியங்கள் செய்யக்கூடிய திறமை மிக்க அப்படிப்பட்ட வீரர்கள் சிலர் இருந்தார்கள். அப்படிப்பட்டதான வீரர்களாம் இருந்த அந்த சேனையை வைத்துக் கொண்டு இந்த தாவீது பெலிஸ்தரோடு கூட போர் செய்ய உடனே அவன் புறப்படவில்லை. 3 லட்சத்துக்கும் அதிகமான சேனைகள் இருந்தாலும் கூட ஆண்டுடைய சமூகத்தில் இவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நீ போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை கேட்ட பின்புதான் அவன் அந்த பெலிஸ்தருக்கு எதிராக போர் முனையில் நின்று அவர்களை முறியடிக்கிறான். அது முடிந்து வந்ததுக்கு அப்புறமாக மீண்டும் திரும்ப சில நாட்கள் கழித்து அந்த பெலிஸ்தர்கள் வேறு விதமாக அவனோடு கூட தாவீதோடு கூட போர் செய்யும்படியாக அவர்கள் மீண்டுமாக கடந்து வருகிறார்கள். அப்போது ஆண்டவர் இந்த தாவீது திரும்ப ஆண்டவருடைய சமூகத்திலே விசாரித்த போது, ஜெபித்த போது ஆண்டவர் அங்கே சில பதிலை அங்கே கொடுக்கிறார். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாக சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். தேவன் தாவீதினிடத்திலே சொன்ன வார்த்தை தான் இந்த மாதத்தின் வாக்கு தத்துவமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். இந்த வார்த்தை தாவீதினிடத்திலே சொன்னார். ஆனால் இந்த தாவீது அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? வேதத்திலே இந்த தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13:22 என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் இந்த தாவீதினிடத்தில் சொல்லுகிறார், தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்று. ஆண்டவர் சொன்ன உடனே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் இதை கேட்கிற நாம், அப்போ ஆண்டவர் நமக்கு முன்னே புறப்பட்டு இருக்கிறார் என்று நாம் நம்மை ஒருபோது ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். ஒன்றை நாம் சரியாய் நம்முடைய மனதில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு முன்பதாக நாம் எப்படி இருக்கிறோம்? அவருக்கு முன்பதாக கீழ்ப்படிதலில் எப்படி இருக்கிறோம்? அவருக்கு விருப்பமானதை செய்வதிலே நாம் எப்படி இருக்கிறோம்? இதெல்லாம் முக்கியமான காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலும் இந்த தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவன் சமூகத்திலே ஒவ்வொரு காரியத்தையும் விசாரித்து கேட்டு அதற்காக ஜெபம் செய்து செயல்பட்டவன். இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் அந்த தாவீதினுடைய வாழ்க்கையில இருந்தபடியினால்தான் தேவன் அவனை பார்த்து சொன்னார், தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டு இருப்பார் என்று சொல்லி.
தேவன் நமக்கு முன்பதாக நாம் செய்கிற வேலை ஸ்தலங்களிலே, கல்வி கூடங்களிலே, ஊழிய ஸ்தலங்களிலே, குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய தொழிலகத்திலே, வியாபாரத்திலே ஆண்டவர் நமக்கு முன்னே புறப்பட்டு காரியங்கள் எல்லாம் நமக்கு அனுகூலமாக கர்த்தர் மாற்றித் தர வேண்டுமேயானால் இந்த தாவீதிடத்திலே காணப்பட்டதான இந்த குணம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த அருமையான நாளிலே, இந்த புதிய மாதத்திலே தேவ சமூகத்திலே பிரவேசித்திருக்கிற நாம் தேவ சமூகத்திலே எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? தேவனுடைய இருதயத்தை அறிந்து, அவருடைய உள்ளத்தை அறிந்து, அதற்கு தக்கபடி செயல்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்படியானால் தேவன் நாம் புறப்படுவதற்கு முன்பதாகவே அவர் புறப்பட்டு விடுவார். நாம் ஒரு காரியத்தை செய்வதற்காக நாம் ஆலோசித்து செயல்படுவதற்கு முன்பதாகவே அவர் நமக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், அண்ட சராசரன் அனைத்து உருவாக்கி படைத்தவர் நமக்கு முன்னே புறப்பட்டு இருக்க வேண்டுமையானால் தாவீதினுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அந்த குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான், எனக்கு விருப்பமானதை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான். என் தேவ சமூகத்திலே தேவனாலே முன்குறிக்கப்பட்டு பெத்லகேமாகிய அந்த ஈசாயின் புத்திரனாகிய தாவீது என்று குறிப்பிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசனத்திலே சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். அருமையானவர்களே, இப்படிப்பட்டவனாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அவன் எதிராளிகளை வென்று ஜெயித்து வருவதற்கு முன்பதாக தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி ஜெபித்து தேவ ஆலோசனை கேட்டு செயல்பட்டவனாக இருந்தான். ஆகவே தான் கர்த்தர் அவனிடத்தில் சொன்னார், தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்று சொல்லி. தேவன் புறப்பட்டிருப்பார் என்றால் இந்த பூமியிலே இருக்கிற சில மாமனிதர்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அமைச்சர்களை, இந்திய தேசத்தினுடைய அமைச்சர்கள் இருக்கிறவர்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு பின்னாடி முன்னாடியும் பாதுகாப்பு படைகள் இருக்கிறது. அதில் போக பின்னால அநேக அந்த அவரை சார்ந்தவர்கள், கட்சியை சார்ந்தவர்கள் பாதுகாப்புக்காக, அவரை கனம் பண்ணுவதற்காக அங்கே பின்னாடி வருகிறார்கள். ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாதாரண ஒரு சில ஆண்டுகள் ஆட்சி புரிகிற அவர்கள் வரும் பொழுதே அத்தனை பாதுகாப்பும் அத்தனை மனிதர்களும் சாரை சாரையாய் வந்து போகும் பொழுது தேவன் நமக்கு முன்னே புறப்பட்டிருப்பாரே ஆனால் அவரோடு கூட அவருடைய சர்வ சேனைகளும் நிச்சயமாக நமக்கு முன்னே புறப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய ஜனங்களே, நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையை விலையேற பெற்றவர்கள், தேவனாலே கனம் பண்ணப்படுகிறவர்கள். ஆகவே தேவன் நமக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். அவர் முன்னே புறப்பட்டு இருக்க வேண்டுமானால் நாம் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவராக இருப்போம், அவருக்கு விருப்பமானதை செய்கிறவர்களாக இருப்போம், அவராலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராக இருப்போம். அப்படி இருந்தால் நிச்சயமாகவே நாம் செய்கிற தொழிலுக்கு முன்பதாக, வேலைக்கு முன்பதாக, நம்முடைய குடும்ப காரியங்களுக்கு முன்பதாக, நாம் செய்ய போகும் ஒவ்வொரு காரியத்துக்கு முன்பதாக, நாம் செயல்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் முன்னதாக செயல்பட்டுக் கொண்டிருப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒருபோதும் தயங்க வேண்டாம். இந்த ஊரடங்கு நாட்களிலே, பல விதங்களிலே பிரச்சனையை சந்திக்கிற இந்த நாட்களிலே சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம். தேவன் சமூகத்தில் கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுப்போம்.
கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளை செய்வதற்கு ஆயத்தமாவோம். சோதனம் அவருக்கு விருப்பமானதை செய்வதற்கு நமக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நமக்கு முன்னே அவர் புறப்பட ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் நாட்களிலே நாம் எங்கே இருக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய வசனத்தை கவனியுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்கு முன்னே நீர் புறப்படுகிறவராய் இருக்கிறீர். ஆகவே எனக்கு ஒரு தைரியம், எனக்கு உற்சாகம், சோதரம், தைரியமாக நாம் சொல்லலாம், தைரியமாக நாம் போகலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் ஆண்டவர் நமக்கு முன்னே புறப்பட்டு இருப்பார்? ஏன் ஆண்டவர் நமக்கு முன்னே அவர் போகிறார்? நாம் புறப்படுவதற்கு முன்பதாக, நாம் செயல்படுவதற்கு முன்பதாக, நாம் செயல்பட ஆரம்பித்த உடனே நமக்கு முன்னே அவர் செல்கிறார். நாம் 8 மணிக்கு புறப்படுகிறோம் என்று சொன்னால் அதற்கு முன்னதாகவே ஆண்டவர் அங்கே முன்னே செல்கிறார். காரணம், அவருக்கு பிரியமானதை செய்கிறதுனாலே, அவருக்கு விருப்பமானதை செய்கிறதுனாலே, அவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறதுனாலே கர்த்தர் நம்மை கனம் பண்ண விரும்புகிறார். அவர் முன்னே செல்லுகிற அவர், முன்னே புறப்படுகிற அவர் ஏன் நமக்காக முன்னே செல்லுகிறார் என்றால், வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போட அவர் முன்னே புறப்பட்டு இருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை தடைகள் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கிறோம். எதிரெல்லாம் தடைகள், வாழ்க்கை, குடும்பத்திலே தடைகள், பலவித தடைகள், சோதரம், வேலையிலே தடைகள், வியாபாரத்திலே தடைகள், தொழிலிலே தடைகள், பிள்ளைகளுடைய காரியங்களிலே தடைகள், நம்முடைய பிரயாணத்துக்கு தடைகள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுவதற்காக அவர் முன்னே புறப்பட்டிருப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றை மனதிலே மீண்டுமாக அழுத்தி நான் சொல்லுகிறேன். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவராக தேவன் உங்களை காணட்டும். அவருக்கு விருப்பமானதை எல்லாம் செய்கிற ஒருவராக நம்மை காணட்டும். அவராலே அங்கீகரிக்கப்பட்ட, அவரால் முத்திரையிடப்பட்ட ஒருவராக நாம் செயல்படுகிறவர்களாக இருப்போம். அப்போது நிச்சயமாகவே அவர் நமக்கு முன்னாக புறப்பட்டு இருப்பார். புறப்பட்டு இருக்கிற அவர் நமக்கு, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற தடைகளை நீக்கி போட அவர் முன்னே புறப்பட்டிருக்கிறார். நீக்கி போடுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிற தேவன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை நாம் கவனிப்போமேயானால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த காட்சியை நாம் அங்கே பார்க்க முடியும். அந்த 16ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறிடத்தில் வந்து, கல்லறின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்களே, ஒரு கடினமான ஒரு காரியம். இங்கே நாம் வாசிக்கிறோம், 3 சகோதரிகள்
இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை பார்க்க வருகிறார்கள். 3ஆம் நாள் அந்த வாரத்தின் முதல் நாளிலே அங்கே அவர்கள் வருகிறார்கள். சில ரூப வர்க்கங்களை கொண்டு வாசன திரவியங்களை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை பார்க்க வருகிறார்கள். ஆனால் ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள், அவர் சரீரத்தில் இந்த வாசன திரவியங்களை நாம் போடுவதற்கு வாசல்ல பெரிய கல் வைத்திருக்கிறார்களே, அந்த கல்லை யார் நமக்கு புரட்டி தருவார் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் வந்து பார்த்த பொழுது அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதை அங்கே கண்டார்கள். அருமையானவர்களே, இதே போல நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தடை, கடினமான காரியம், சோதரம் நம்மளுடைய சக்திக்கு, நம்முடைய புத்திக்கு மிஞ்சின சில காரியங்கள் நம்மை வந்து சூழ்ந்து கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்வோம் என்று திகைக்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் நமக்கு முன்னே புறப்பட்டுகிறவராய், அவர் நமக்காக தடைகளை நீக்கப்படுகிறவராய், தடைகளை உடைக்கிறவராய், நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தடைகளை நீக்கி போடவே ஆண்டவர் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். வாழ்க்கையில நீ என்ன செய்வேன், எப்படி இருக்கிறதோ, எப்படி முடிய போகிறதோ, எப்படியாக இதை நான் நிவர்த்தியாக்கப் போகிறனோ, எப்படியாக இந்த காரியத்தை செமையா முடித்து பேர் எடுக்க தெரியலையே, இதில் யார் நமக்கு துணை செய்வார் என்று யோசிக்கிற, அப்படி நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். அவர் தடைகளை நீக்கும்படி முன்னே போகிறார். ஆகவே கலங்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம். கர்த்தர் இயேசு அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலும் கர்த்தர் அதை செய்ய மாறாதவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது, எப்படிப்பட்டதான காரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எப்படிப்பட்டதான பிரச்சனைக்குள்ளே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவர் சொல்கிறார், தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். அவரே சொல்ல வார்த்தை தாவீதினிடத்தில். ஸ்தோத்திரம். அவன் யோசிக்கிறான், மீண்டும் வந்து இருக்கிறார்களே, மீண்டும் இந்த பிரச்சனை வந்து இருக்கிறது, மீண்டும் இப்படிப்பட்டதான காரியங்களை சந்திக்கிறேனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான ஒரு தயங்கி கொண்டிருந்த நேரத்தில் தான் ஆண்டவர் தெளிவாய் பேசினார், தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். ஆகவே அவர் முன்னே போகிறதுனால நீ தைரியமாக போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஒரு இடத்துக்கு போக வேண்டுமானால், புதிதாக ஒரு இடத்துக்கு போக வேண்டும், ஒரு புதிய மனிதரை சந்திக்க வேண்டும் என்றால் தனிப்பட்ட விதத்தில் போகும் பொழுது சிலருக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும். என்ன, எப்படி பேச, என்ன சொல்வது, அவர் என்ன கேட்பாரோ, நம்மை அதற்குரிய காரியத்தை எப்படி செயல்படுத்துவது என்றெல்லாம் ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் நமக்கு முன்னே ஒருவர் போவாரையானால், அவர் போய் சந்திக்கும் பொழுது, அவர் பேசுகிற பொழுது அதெல்லாம் கேட்டு அதற்கு பின்பு நாம் அவரை சந்திக்கும் பொழுது நமக்கு ஒரு தைரியம் உண்டாகும். அதே போலத்தான் ஆண்டவர் நாம் தைரியமாக ஜெயித்து முன்னோக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு முன்னே புறப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த முன்னே போகிற தேவன் இரண்டாவதாக அவர் என்ன செய்வதாக அவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போமேயானால், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுவையாக்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். அப்படி புறப்பட்டிருக்கிற அவர் தடைகளை நீக்கி போட புறப்பட்டிருக்கிறார். இரண்டாவது, அவர் என்ன செய்கிறாராம், நமக்கு முன்னே போய் நம்முடைய பாதைகளிலே சீர்கெட்டு போயிருக்கிறவைகள், சரியில்லாமல் இருக்கிறவைகள்,
நமக்கு ஏற்றதா இல்லாத இருக்கிறவைகள் எவைகளோ, எந்த காரியங்களோ, எந்த பாதையோ, எந்த வாழ்க்கையோ, எந்த குடும்பமோ, எப்படிப்பட்ட காரியங்களோ அதையெல்லாம் சரி செய்யும்படியாக தேவன் எங்கே வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு முன்னே புறப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புறப்பட்டு இருக்கிற அந்த தேவன் நமக்கு முன்பதாக எதெல்லாம் சீர்கட்டுப்பு இருக்கிறதோ அதெல்லாம் சரி பண்ணி, அதெல்லாம் சீர்படுத்தி, செவ்வாய்ப்படுத்தி, நாம் இடராதபடிக்கு, நாம் பாதை தவறாதபடிக்கு, நாம் சரியாக நேர்த்தியாய் செல்லுவதற்கு ஆண்டவர் வழியை ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் தடுமாறுகிறோம் அல்லவா? ஸ்தோத்திரம். சில நேரங்களில் ஸ்தோத்திரம், இதுக்கு மேல எப்படி போவது என்று சொல்லி நினைக்கிறோம் அல்லவா? இப்படியே வளைந்து வளைந்து போகிறது, ரொம்ப எனர்ஜி வீணாகிறது, உழைப்பு வீணாகிறது, அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் எங்கேயுமாக அலக்களிக்கிறார்களே என்று சொல்லுகிறவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த கோணலா இருக்கிறது எல்லாம் சீர் செய்து செம்மையும் நன்மையுமாக நடத்த உங்களுக்கு முன்னே புறப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் கலங்க வேண்டாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு முன்னே புறப்பட்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். அவருடைய நாமத்தை குறித்து நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. எத்தனை விதத்திலே கர்த்தர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். நமக்கு முன்னே புறப்பட்டு இருக்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன். நாம் திகைக்கும் பொழுது இதுதான் வழி, இதில் நடந்து வா என்று சொல்லி குரல் கொடுத்து நம்மை கரம் எடுத்து நடத்துகிற நல்ல தேவன், வல்லமை உள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா வல்லமை பார்க்கலும் தேவாதி தேவனுடைய வல்லமை மிகவும் 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 உயர்ந்ததா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே தேவ சமூகத்தில் இந்த வாக்கு தத்தத்தை நான் பிடித்துக் கொண்டு, ஆண்டவர் எனக்கு முன்னே புறப்பட்டு இருக்கிறார், என் தேவன் எனக்கு முன்னே புறப்பட்டு இருக்கிறார், அவரோடு கூட அவருடைய சர்வ சேனையும் எனக்கு முன்னே புறப்பட்டு இருக்கிறது. தைரியமாக நாம் முன்னே செல்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். நாம் தைரியமா செல்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாகவே ஜெயம் நமக்கு உரியது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். நாம் ஆயத்தமாவோம், நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆனால் ஜெயம் கொடுக்கிறது கர்த்தர் ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் ஆயத்தமாகாமல், நாம் ஸ்டெப் எடுத்து வைக்காமல், நாம் புறப்படுவதற்கு ஆயத்தம் இல்லாதபடி காணப்படுவோமே ஆனால் ஆண்டவர் எதையும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாது. எந்த ஒரு ஜெயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. எந்த ஒரு வெற்றியையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தேவ சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு முன்னே புறப்பட வேண்டுமே ஆனால் முதலாவது நாம் ஆயத்தமாவோம். நாம் நம்மை ஆயத்தப்படுத்தாத பட்சத்தில் ஆண்டவர் நமக்காக செயல்பட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தால் நம்முடைய தேவன் நமக்காக 2 ஸ்டெப் எடுத்து வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சிறு பிள்ளைகளை நடக்க பழக்கும் பொழுது என்ன செய்கிறோம்? நாம் முன்பதாக சென்று சோதர கைகளை பிடித்து நட 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 என்று சொல்லி நடக்க வைக்கிறோம். அதை ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்த உடனே அடுத்து நாம் இன்னும் நம்முடைய காலை பின்னோக்கி எடுத்து வைத்து வா, அப்படி 2 ஸ்டெப் எடுத்து வச்சு அப்படி கொஞ்சம் வா என்று சொல்லி அழைக்கிறோம். அதே போல நாம் ஸ்டெப் எடுத்து வைத்தால் ஆண்டவர் நமக்கு முன்பதாக அவர் நம்மை நடத்தி கொண்டு போக உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
நாம் ஸ்டெப் எடுத்து வைக்காமல், நாம் நம்முடைய காரியங்களை ஆயத்தப்படுத்தாமல் இருக்கிற வரையிலும் ஆண்டவர் செய்யட்டும், ஆண்டவர் இதை நிறைவேற்றட்டும், ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு சுகம் தரட்டும், ஆண்டவர் எனக்கு விடுதலை தரட்டும், நான் அப்படியே தான் இருப்பேன் என்று இருப்போமே. ஆனால் ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்காது. அடிமை குருடன் அநேகர் தடை செய்தார்கள். ஆனாலும் உரத்த சத்தமாய், அதிக சத்தமாய், இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டான். ஆகனபடியினாலே ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல நின்று அவனை கூப்பிட்டு அழைத்தார், அவனை சுகமாக்கினார். அவன் குருடனாய் இருந்த அவன் பார்வையடைந்தவனாய் இயேசுவுக்கு பின் சென்றான் என்று சொல்லி நாம் மத்திய 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாட்களிலே இந்த தாவீதிடத்துல இந்த வாக்கு சொன்னார், தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டு இருப்பார். ஆனால் அதற்கு முன்னதாக அவன் செயல்பட்டதை நாம் அங்கே பார்க்கிறோம், அவன் செபித்ததை பார்க்கிறோம், அவன் பேசுவதை பார்க்கிறோம். அப்படி போல ஆண்டவர் நமக்கு முன்னே புறப்பட்டு இருக்க வேண்டுமானால், அல்லது முன்னே போய் தடைகள் நீக்க வேண்டுமானால், கோணலானவைகளை செவ்வாய்ப்படுத்த வேண்டுமானால், நாம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில தேவ வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி நம்மை மகிழ பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம், எஸ்ஐயா 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே எஸ்ஐயா மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், 45 1ஆம் வசனத்திலே, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. ஆண்டவர் இங்க ஒரு தேவ மனுஷனை பார்த்து அவர் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவராக தாவீதை போல அவருக்கு சித்தமானதை செய்கிறவர்களாக, தேவனுடைய வார்த்தை கேட்டு செயல்படுகிறவர்களாக, அவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராக நாம் இருப்போமேயானால் நிச்சயமாகவே இந்த தாவீதிடத்திலே சொன்ன இந்த வாக்கை, இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தேவன் உனக்கு முன்னே, உங்களுக்கு முன்னே புறப்பட்டு இருப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த புறப்பட்டு இருக்கிற தேவன் மூன்றாவது என்ன செய்வாராம்? வாசல்கள் போகிற உனக்கு, போகிற உங்களுக்கு, என்ன காரியமாக யாரை பார்க்க போகிறீர்களோ, என்ன காரியமாக ஏதோ ஒரு வெகுமதி வாங்க போகிறீர்களோ, அல்லது ஏதோ ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு ஏதாவது சகாயம் கிடைக்க வேண்டும், ஏதாவது முக்கியமான காரியங்கள் நமக்கு வாய்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி எதையோ ஒன்று எதிர்பார்த்து போகிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த போகிற அந்த இடத்தினுடைய வாசல்கள் பூட்டப்படாமல் அந்த வாசல் திறந்து வைக்கும்படிக்கு என் பிள்ளை வருகிறான், என் மகன் வருகிறான், என் மகள் வருகிறாள் என்று சொல்லி முன்னே புறப்பட்டிருக்கிற அவர் அங்கே நமக்காக முன்னேற்பாடுகளை செய்து நாம் போகிற வரைக்கும், அந்த வாசலுக்குள் பிரவேசிக்கிற வரைக்கும், அந்த வீட்டிற்குள் அல்லது குறிப்பிட்ட அந்த இடத்துக்குள் பிரவேசித்து நமக்கானவைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிற வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு முன்னே புறப்பட்டு போய் இந்த காரியங்கள் நமக்காக அனுகூலமாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கதவு பூட்டப்பட்டிருக்குமானால் நமக்கு தெரியும், சார் எவ்வளவு நம்பிக்கையோடு வந்தோம், இன்னைக்கு அடைச்சு கிடக்குத, எப்ப திறப்பாங்களோ தெரியலையே, இன்னைக்கு திறப்பாங்களா, நாளைக்கு திறப்பாங்களா, எப்ப திறக்கிறாங்கன்னு தெரியலையே, நம்ம ஒரு நம்பிக்கையோட வந்த இன்னைக்கு காரியம் எல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சு வந்தோமே என்று நம்முடைய மனதில் சோர்வு, தளர்வு, நம்முடைய எனர்ஜி வீணாகும், நம்முடைய நேரம் வீணாகும், பணம் வீணாகும், இப்படி பல விதத்துல அது வீணாக
செலவு செய்யப்படும். ஆனால் தேவன் நமக்கு முன்னே புறப்பட்டு இருப்பாரே, ஆனால் எல்லாம் சரியாக அந்த கதவுகள் பூட்டப்படாமல் திறந்திருக்கும்படியாக உள்ளே பிரவேசித்து நமக்கு தேவையானவைகள் எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிற வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் நமக்காக எல்லாவற்றையும் அவர் முன்னதாக சென்று ஆயத்தப்படுத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊரடங்கு நாட்களிலே அநேக காரியங்கள் முடங்கி போய் கிடக்கிறது. ஸ்தோத்திரம். சில வண்டிகள் ஓடாமல் இருக்கிறது, நம்முடைய வாகனங்கள் ஓடாமல் இருக்கிறது. அது அப்படியே ஓடாமல் விட்டுவிட்டால் அப்படியே மக்கு பிடித்து அதிக செலவுகளை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓடிக்கொண்டே இருக்கும், ஆனால் அது நல்ல முறையில் இயங்கும், அதனால் நல்ல லாபம் நமக்கு கிடைக்கும். அருமையானவர்களே, இப்படிப்பட்டதான முடங்கி போயிருக்கிற இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம், எவ்வளவு வேதனைகளை நாம் சந்திக்கிறோம், எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறோம், எத்தனை விதமான காரியங்களை நாம் சந்தித்து மனம் தளர்ந்து போய் விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். ஆண்டவராகிய தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு முன்னே புறப்பட்டு இருந்தால், அவர் முன்னே புறப்பட்டு இருப்பாரையானால் நமக்கு சோர்வோ களைப்போ ஸ்தோத்திரம் வெறுப்போ வராமல் உற்சாகமாக செயல்பட்டு நாம் வேண்டிக் கொண்டதை, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே பெற வேண்டும் என்று நினைத்ததை, நம்முடைய மனதில் நிர்ணயித்ததை முழுமையாக சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு வழி உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அந்த வாசல் பூட்டப்படாமல் அந்த வாசல்கள் திறந்து வைக்கும்படிக்கு ஆண்டவர் முன்னே செல்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைக்காக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை நாம் துதிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டு இருப்பார். யாருக்கு முன்னே? தாவீதுக்கு முன்னே புறப்பட்டு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தேவன் உங்களுக்கு முன்னே புறப்பட்டு இருக்க தாவீதை போல தேவனுக்கு முன்பதாக, தேவனுடைய இதயத்துக்கு முன்பதாக ஏற்ற ஒரு நபராக, அவருக்கு விருப்பமானதை செய்கிற ஒரு நபராக, ஸ்தோத்திரம், தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராக, ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தை கேட்டு செயல்படுகிற ஒரு நபராக இருப்பீர்களே, ஆனால் அவர் உங்களுக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். அவர் புறப்பட்டால் தடைகளை நீக்குவார், கோணலானதை செவ்வையாக்குவார். ஸ்தோத்திரம். வாசல்கள் பூட்டப்படாமல் திறந்து வைத்து நாம் பிரவேசித்து சுதந்திரிக்கிற வரைக்கும் அவர் நமக்காக செயல்படுகிற தேவனாயிருப்பார். நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வாக்குத்தத்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டதால் ஒவ்வொரு சாட்டுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, தேவனே உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்ற அந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவரே நீர் புறப்பட்டிருக்க வேண்டுமானால் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி இருந்தார் என்பதை நாங்கள் தியானித்தோம் சுருக்கமாக. மேலும் அப்படி புறப்பட்டிருக்கிற தேவன் எதற்காக முன்னதாக புறப்பட்டு செல்கிறீர் என்பதை நாங்கள் ஒரு 3 காரியத்தை பார்த்தோம். ஒன்று, ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவனுக்கு முன்பதாக இப்படிப்பட்டதான தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் தண்டைகளை நீக்கி போடும்படியாக புறப்படுகிறீர். கோணலானவை செவ்வையாக்குவதற்காக முன்னே போகிறீர் ஆண்டவரே. அப்படியே கர்த்தாவே ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நாங்கள் பார்த்தோம், ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எதை சுதந்திரிக்க வேண்டுமோ, எந்த விதத்திலே பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அந்த கதவுகள் பூட்டப்படாமல் வாசல்கள் திறந்திருக்கும்படியாக ஆண்டவராகி தேவன் முன்னதாக சென்று காரியங்களை செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்தின்படியாக ஆண்டவர் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி அருமை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே இந்த ஜெபத்தை எடுக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் மற்றும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டிலும் மாறாமல் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.